அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கு. ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் முருகப்பெருமான் கையிலேயே விட்டு நீங்கி சிவகிரி மலையில் தண்டாயுதபாணியாக நின்ற தலமாக இருக்கு இந்த நவபாசான சிலை. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த ராசி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவபாசான சிலை, இடும்பன் கதை மற்றும் பழனி என பெயர் வர புராண சிறப்பு வாய்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோவிலாகவும் இருக்குது. நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை தன் இரு மகன்களின் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்க முடியும் என்ற நிலை வந்தபொழுது சிவபெருமான் ஒரு போட்டி வைத்திருக்கார். உலக முதலில் யார் சுற்றி வருபவர்களுக்கோ அவர்களுக்கே இந்த பழம் அறிவிக்கும்படும் என்று சொல்லியிருக்காங்க. விநாயகர் தன் பெற்றோரை சுற்றி வந்து பழத்தை பெற்றார். ஆனால் கோபமடைந்த முருகன் கைலியை விட்டு நீங்கி கோபத்துடன் தற்போது பழனி மலையில வந்து நின்றிருக்காரு. கோபமாக நின்ற முருகனை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி சமாதானப்படுத்தி, பழனி உனக்காக இந்த பழம், நீயே ஞான பழம் என கூறியிருக்காங்க. பழனி என வார்த்தையே பிற்காலத்தில் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. அகத்திய முனிவர்கள் சிவகிரி, சக்திகிரி ஆகிய 2 மலைகளை பொதுகை நோக்கியே எடுத்து சென்றிருக்காங்க. அப்பொழுது முருகப்பெருமான் மலையில் தங்கிவிட இடும்பன் மலையில் இருந்து இறக்கி வைத்திருக்காரு. பின் முருகனை தரிசித்து அந்த மலையை முருகனின் காவல் தெய்வமாக இடும்பன் மாறியிருக்காரு. போகர் என்ற சித்தர் 9 வகையான நச்சு பானங்களை சேர்க்க வித்தையை பயன்படுத்தி பழனி முருகன் நவபாசன சிலையை உருவாக்கியிருக்காரு. இதுக்கு சந்தனம், குங்குமம், பஞ்சாமிர்தம் போன்ற மருத்துவம் வாய்ந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுது. பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் திரு ஆவினங்குடி என அழைக்கப்படுது. இங்கு பசு, சூரியன், பூமி, அக்னி ஆகியோர் இந்த தலத்தில் இடம்பெறுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக ஞான தத்துவத்தை உணர்த்தக்கூடிய கோலத்தில் இங்கு கையில் தண்டத்துடன் காட்சி தராரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கோவிலில் பல அதிசயங்களும் இன்று வரை நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. தண்டாயுதபாணி சுவாமி கோவில்கள் அவர் நவபாசான சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியது. இந்த சிலையை தற்போது கட்டுமான சேர்மான் உங்களுக்கு பெருமாள் உள்ளிட்ட சேர அரசர்கள் 7ஆம் நூற்றாண்டில் கட்ட துவங்கினர். பின்னர் நாயக்க மன்னர்கள் உள்ளிட்ட பல அசுரர்கள் விரயம் ஏற்பட்டு கொண்டதாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய நச்சு பொருள் கலந்த 9 வகையான நவபாசன சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம். பொதுவாக முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக கருதப்படுவது பழனி. அது மட்டும் இல்லாமல் இங்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமே ஏராளமான பக்தர்கள் வராங்க அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இங்கு தண்டாயுதபாணி சிலை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும். சித்தர்கள் வாழும் பலரும் மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் தான் விளங்குகிறது பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலரும் தெரியாத சில விஷயங்கள் இங்கு நிறையவே இருக்கு. இங்குள்ள முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் அலங்காரம் என எந்த திருக்கோலத்திலும் தரிசனம் செய்தாலுமே நல்லதுதான். இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேணும் என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமுமே 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுது.
விபூதி போன்றவை பயன்படுத்துகிறாங்க. மார்கழி மாதத்தில் பயன்படும் பன்னீர் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது. இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதாகும். தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத இருக்குது. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுது. பொதுவாக தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசனம் செய்யக்கூடாது என்று சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாத ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் மெய்ஞானம் உண்டாகும். இது முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த கோலத்தை நம்ம பார்க்கலாம். ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் அதிபதியாக முருகப்பெருமான் இருக்காரு. அதிலுமே முருகப்பெருமான் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர். இதனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறது. வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு இங்கு வந்து நிற்க முடிந்தது. இதனால தான் நின்ற கோலத்தில் இங்கு நின்ற உடனே குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். இதனால் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை வழங்கலாம். வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பல பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இங்கு முருகனை வணங்குவது நல்லது. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறார்கள், அவர்களுடன் இந்த ஆண்டிக்கோள முருகனை தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பொதுவாக முருகப்பெருமான தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. மனநிலையில் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாமே ஆண்டி கோலத்தை பார்ப்பதால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவர்களுடைய மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கு நாம் இந்த வீடு கட்டுவது வாங்குவது போன்ற வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் என்றால் இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லது. நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே நாம் ராஜ அலங்காரம் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்ய முடியாமல் மருத்துவரால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஆண்டிக்கோள முருகன் மிக மிக சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை அனைத்து ராசிக்காரர்களுமே வழிபடுவது நிறைய சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பழனி முருகனை மேச ராசிக்காரர்கள் வழிபட்டு செல்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடந்து கொண்டே இருக்கும். சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். போகர் தமிழ்நாட்டில் பிரபலமான சித்தர். நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும். அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகளை அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். போகரோ நவபாசனம் கொண்டு சென்ற வில்வங்களை தன்னை நாடி வந்தோருக்கு அளித்து வந்திருக்காரு. அகத்தியரின் மருத்துவங்களால் சீக்கிரம் குணமடைந்தது. ஆனால் போகரின் மருத்துவம் வீரியம் அதிகமாவதால் உயிர் இருந்தது. இதை கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனம் பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடிபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.